தாங்க முடியாது. சீக்கிரமா போய் பத்தியம் வச்சுக்கிறேன். போய் கறியெல்லாம் சாப்பிடுவான். அதான் மதியானம் 11 மணிக்கு வந்து கேட்ட உடனே வாங்க நைட்டு செய்யாத சூத்த காலி போடாது. ஆனா ஐயா கொஞ்சோண்டு சாப்பிட சொல்லிக்கிறார். கொஞ்சோண்டு சுண்டலாம். ஐயா அது ஒன்றும் கூட வராது. தம்மா உண்டு. தம்மா உண்டு. யாருக்கும் கிடையாது. உனக்கு மட்டும் எதுக்கு மட்டும்தான் பத்திய சாப்பாடு. பத்திய சாப்பாடு யாரு காது கேட்கவே இல்லையோ தாம்பளம் கொடுத்த ஒரு காது கேட்டா அப்படி என்னது உண்டுங்க. 2 கிலோ ஆட்டு கறி செஞ்சு சொல்லிக்கிறாங்க. 2 கிலோவா? அதுவும் அதுல 1 கிலோ குறைஞ்சா கூட கண்ணு கூடாது. 2 கிலோ நெட்டிலே இருக்கணுமா? வேற யாருன்னா கை வச்சா பைக்க கூடாதா? நான் மட்டும் சாப்பிட்டு வைக்கணும். ஆட்டுக்கறி சாப்பிட்டு உனக்கு பந்தி வச்சுக்கிறாங்க. அது கம்மாண்டு 2 கிலோ. ஐயா என்னடா தையில பிரிக்கணும். ரெண்டாவது நகரி கொடுத்து போகணும். நகரி போகவே தேவையில்ல. அந்த தையில நான் பிரிக்கிறேன். ஆமாண்டா போய் உண்டு விற்கிறவனுக்கு எனக்கு தையில பிரிக்க தெரியும். கடன் கூட வாங்கியாவது நாளைக்கு நான் இப்போதே அந்த தையில பிரிச்சுக்கிறான். அடியே 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 போடி பக்கத்திற்கு அமிர்த மலைக்கு பக்கத்தின மலைக்கு உகர் 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 தேவ சபையிலே இந்த பாரிஜாத மரம் அழகாக காட்சியளிக்கிறார். கட்சி பிடித்து ஒரே ஒரு இவளை விட்டு விடலாமா? விடக்கூடாது. இவள் வேண்டும் எனக்கு. இவள் இல்லை என்றார் இந்த மண்ணில் மறந்து விட வேண்டாம். பேசு வேண்டும் எனக்கு. அது தேவ சபை. இந்த இடத்தில் என்ன மாமா மாமா ஊர்வசிய அழகாது அண்ணபே அழகு சின்னபே உன்னை அடைய வேண்டும் என்பது ஓடிடாம காட்டுக்குள்ளே ஓடிடாம குட்டிக்குள்ளே மாமா இவன் பக்கத்திலே அம்மம்மா அம்மம்மா அவள் பேசுறா தலைவன் அதை மாறி விட்டேன். நல்லா வருதுடா. என்ன போடு எங்க போறா? காத்துக்கிறேன். என்ன போடுற பாடு போட்டுடா. என்ன 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 போட்டுடா. போய்
கோயிலுக்கு ஏமா வரப்போறேன் ஒட்டாச்சு மூணா சரியாம நான் கோயிலுக்கு ஏன் போறேன் முன்னாடி அடிக்காத நான் பாடு போடு ஒரு மலர் அடிக்காரு ஒரு வண்டு எதற்காக வரும் வயிறு புடுங்கத்துக்கு வரும் ஒரு மலர் அடிக்காரு ஒரு வண்டு எதற்காக வரும் அவளால அவளுக்கு என்ன தெரியும் எனக்கு வேண்டியதானே ஒரு மலரை தேடி ஒரு வண்டு எதற்காக வரும் மலரில் உள்ள தேலை இது வண்டு மாதிரி வெறி குச்ச நாய் மாதிரி வா நாய்க்கு வெறி குச்ச நான் பொன் வண்டு அது அதான் சாணி வண்டு நீண்ட நாட்கள் பார்த்திருக்கிறேன் எப்படியாவது உன்னை அடைய வேண்டும் என்று காத்திருக்கிறவா கட்டிய வேதனையால் வாடுகிறேன் மனம் வேதனையால் வாடுகிறேன்
என்ன செய்யற அவன ஏடா அழுறாவா என்ன அழுற பாவி ஏய் என்ன செய்யற அவன ஏன் அழுறாவா ஏடா வேணும் உனக்கு ஏய் இங்க வா நான் ஐயா டேய் தண்ணி ஐயா 6 மணிக்கு விட்டுறலாம் முடியாது உடம்பு நல்லா ஏய் அவன் என்ன கேக்குறேன்னு சொல்றேன் அம்மா பண்ணக்கூடாதுடா சரி நானுக்கு அப்போ வரேன் ஓ என்ன சொன்னா கிட்ட அப்படின்னா என்ன தெரியாது நான் டெய்லி மாட அந்த ஆள் ஆபரேஷன் பண்ணி எரியிற கருப்பு வாயில போட்டேனே வாய் வந்து போச்சே அவனுக்கு பாடுதான் சார் கடமை என்ன மலர் செடிகளுக்கு நீர் ஊற்று எனக்கு என்ன கட்டளையிட்டாய் மலர்கள் கலந்து போகாதவன் என்று பார்த்தேன் மலர் தோட்டம் நீர் பால்வழி ஆயாமா சார் சென்று பார்த்தால் நமக்கு சொந்தமான மலர்கள் அத்தனை பறித்து ஆரவாரமாக தொடுத்து அருகில் பாடெடுத்துக்கிற அம்மனுக்கு மாலையாக செலுத்தி விட்டாள். இந்த மலர் எங்கே இருந்தால் கேட்டேன். அவளை வேறு ஒன்றுமே செய்யவில்லை. மகன் எத்தையா ஊர்வசி செய்த தவறை நேராக எழுத்தில் வந்து கூறியிருக்க வேண்டும். அதை விடுத்து தந்தையாக இருக்க வேண்டிய ஊர்வசியை ஊர்வசியோட செல்ல வேண்டும். தந்தையாக வேண்டும். தந்தையாக இருக்க வேண்டிய ஊர்வசியை தவறாக எடுத்திருக்கிறார்.
உடனே கிளம்பிடுறான் மாலை. தேவ சபையிலே முடிப்பதற்கு அருகதையற்றவன் நீயோ பூலோகத்திலே ஒரு மாநிலனாக பிறந்து பல இன்ப துன்ப அனுபவித்து பிறகுமா தேவலோகம் ஐயா, தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும். தவறு செய்தது மகன் மட்டும் கிடையாது, இந்த ஊர்வசியும் தவறு செய்தா உம்மால ஒரு முத்தம் காட்டலையா? 5 லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிற எங்களை கொடுக்கல, 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்துட்டு வரேன். ஒரு மாபெரும் சபையில் என்ன மாதிரி வார்த்தை பேசுறேன்? என்ன தவறு செய்தார்? தவறு இவள் செய்யவில்லை, இவள் தான் செய்தார். என்ன செய்தார்? அதான் இவள் என்ன தவறு செய்தார்? இல்லைங்க, 4 சவுத்துல நடந்தது என்ன செஞ்சிருப்பா? யோசிச்சு பாருங்க, என்ன நடந்திருக்கு? பூர்வசி, ஐயா, அவளுக்கு என்ன கட்டளை வைத்தீர்கள்? மலர் செடிகளுக்கு நீர் ஊற்று. மலரா? பாரிஜாத மலர் செடிகளுக்கு நீர் ஊற்று. பாரிஜாத மலர்கள் ஆமாண்டா. யாருக்கு உரியது? தேவர்களுக்கு சொந்தமானது. தேவேந்திரன் யார்? பொன்னுலக தலைவன். பொன்னுலக தலைவன் யார்? யார்தாண்டா? ஐயா, மத்திய உலகம் சென்றவர் என்றவள் உங்கள் அனுமதியின்றி என்னுடைய அனுமதியின்றி பூலோகம் சென்றார். பூலோகமா? ஆமாங்க. என்ன சொல்ற? ஏய், முன்னாடி பூலோகம் சென்றவள் ஐயா கேக்குறாரு, சொல்லக்கூடாது. உள்ளத்தான வர அந்த கதை புக்கை எடுத்து பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு நாளைக்கு ஆடுறான், நீங்க தானே ஆடுறான், எப்படி மறந்துருக்கு? எல்லா வருஷத்தையும் நானே பேசணும், பூச்சி வந்தாலும் மச்சானம் உள்ள கேக்குறேன். ஐயா, மத்திய உலகத்தை விட்டு பூலோகம் சென்றவள். பூலோகம் சென்றவள் அம்மன் ஆலயம் பழுதெழுந்து கிடந்தது. என்ன? பெண்ணே, என்னடா? சாதாரணம் இருக்காது. பூலோகம் சென்றவள் அதை பார்த்த இந்த ஊர்வசி அம்மன் ஆலயத்தை சுத்தம் சுத்தம் செய்து செய்து உங்களுக்கு உரிய தேவலோகத்திற்கு உரிய உரிய பாரிஜாத மலரை பறித்து ஆரமாக கொடுத்து மாலையாக சொல்லி அன்னைக்கு மாலையாக சொல்லினார். மனமகிழ்ந்த அம்மனோ சூலத்தில் இருக்கக்கூடிய மரகத மாலையை ரகத மாலையை ஊர்வசிக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். அந்த மாலை தான் இந்த மாலையா? அந்த மாலையின் மகிமை என்ன தெரியும்? என்ன? அம்மன் கரத்தில் இருக்கக்கூடிய மகிமை வாழ்ந்த மரகத மாலை ரகத மாலை அவள் கழுத்தில் இருக்கும் வரை பொண்ணுக்கும் பொருளுக்கும் குறைந்ததே கிடையாது. அவள் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். அவள் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஒருவேளை இந்த மாலை அந்த மாலை அவள் அந்த கழுத்தை விட்டு விட்டால் அப்பொழுதே அவள் உடல் விட்டு உயிர் பூலோகம் செல்லலாம், மலர்களை பறிக்கலாம், ஆரமாக தொடுக்கலாம், பூஜை செய்யலாம், தவறே கிடையாது. இந்த பொன்னுலக தலைவன் அனுமதியின்றி பூலோகம் சென்றிருக்கிறாய். தேவர்களுக்கு சொந்தமான பாரிஜாத மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்வதனால் மனமக இந்த அம்மனோ இந்த மரகத மாலை உனக்கு பரிசாக ஊர்வசி. தேவ சபையிலே அரம்பை ஊர்வசி மேலவை திருவதம் சொல்லக்கூடிய நால்வரிலே சிறப்பாக நாட்டியம் ஆடுகின்ற ஆணவத்தால் இப்படிப்பட்ட தவறு செய்தாயா? ஆணவப்பா மீது
அப்படிதான் போன வாரம் ஃபுல்லா பேச முடியுதுதான். டேய் நல்லதுடா உள்ள போம்போது ஐயோ சவு சவுனி ஏன்டா சாட்டி எந்த வேஷம் அண்ணம்மா அவன் அந்த வேஷம் என்னத்துக்கு நம்ம சாட்டி எடுத்துக்கான கிடைக்கும் அச்சு அடியில வெள்ளை பாப்பாவும் கருப்பு பாப்பாவும் கடைக்கு போச்சு. பாப்பா கடைக்கு வந்து என்ன சொல்ற? நான் என்ன பண்ணேன் முடியல பேச முடியாது பொறுமை ஒரு சீன் அவருங்க போலாம் ஆடாதியே போன மகராடிய அடா பண்ணுங்க உட்கார வச்சே தொட்டு கொடுத்து அனுப்புறேன்டா. கத்தி பேசாத புரியுதா? நான் ஏன் சார் கத்த போறேன்? எனக்கு இன்னும் 180 ராத்திரி இருக்குதுன்னு நினைக்கிறேன்னு. ஐயோ போன மாத்தான் அனுப்புவானுங்க பழுகுது என்ன போய் வரேன். எங்கடா போய் வர? வெள்ளை பாப்பாவோ கருப்பு பாப்பாவோ கடைக்கு போச்சு. வெள்ளை பாப்பாவும் கருப்பு பாப்பாவும் கலங்கி கடைக்கு போச்சு. எங்க போய் வர இப்போ? நக்கிலி புத்தூர் நகரி புத்தூர். ஏண்டா கண்ணு கலங்கிறதுக்கு நகரி புத்திரிக்கா போன கட்டுக்கட்டு தான் போவாங்க நகரி புத்தூர். தெளிவா சொல்ற பாடு முன்னாடி சொல்லக்கூடாது. அம்மா அந்த செலவு பண்ணிக்கின நகரி புத்தூர் போன பேர் தான் சொல்றாங்க. என்னன்னு கை கால் ஒன்றா தான் புத்தூர்ல சும்மா துட்டு செலவு பண்ணி போனோம்னா சும்மா வருவனா கண்ணுல பிளாட்டு வச்சு அந்த கை கால் ஒடிச்சா தான் பிளாட் வைப்பாங்க. பிளாட்டு வைப்பாங்க பிளேட் வைப்பாங்க. கண்ணு கண்ணை வச்சாங்க. ஏறி படுற பெட்டில படுத்தோம் வீட்டுல படுத்துட்டு கண்ணை குத்தி காலிக்க விட்டுட்டு ஐயா 4 கிலோ உளுத்த பருப்பு ஊற வச்சு 4 கிலோ உளுத்த பருப்பு ஊற வச்சு 40 நாட்டுக்கோழி முட்டை ஓடிச்சு ஊத்தி 40 நாட்டுக்கோழி முட்டை 2 நல்லா கோழி குழம்பி ஒரே உண்டியா வச்சுக்கிறான். மாவு உண்டிக்கணும் பத்தி வச்சுக்கிறாரு. என்னடா பத்தியோ முடியெல்லாம் வச்சு போட்டு பார்த்துட்டு நாடகாரான்னு கேட்டாரு. உன்னை பார்த்து நாடகக்காரன் சொன்னாங்க. இல்ல நாங்க ஆட்டக்காரங்க ஏய் வழியில என்ன பண்ண முடியும்? கலைஞர் நாடக மன்றத்துல காமெடி நடிகை விக்கி சொன்னேன் சொன்னியா? அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொன்னாங்க நீ சொல்றதுக்கு முன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 ஊசி எக்ஸ்ட்ரா போட்டாங்க. உள்ளே போனோம். உன்னால தாங்க முடியாது. சீக்கிரமா போய் சீக்கிரம் பத்தி வச்சுக்கிறேன். என்னடா பத்தியோ போய் தெரியலாம் சாப்பிடுவான். அதான் மதியானம் 11 மணிக்கு வந்து கேட்ட உடனே வாங்கிட்டு செய்யாத சூட்ட காலி போடாது. ஐயா கொஞ்சோண்டு சாப்பிட சொல்லிக்கிறேன். கொஞ்சோண்டு என்ன சுண்டலாம் வேற என்ன சாப்பிடலாம்? ஐயா அது ஒன்று கூட வராது. தம்மா உண்டு தப்பா உண்டு. உங்க யாருக்கும் கிடையாது. உனக்கு மட்டும் எனக்கு மட்டும்தான் பத்திய சாப்பாடு. பத்திய சாப்பாடு யாரு காது கேட்கவே இல்லையோ தாம்பளம் கொடுத்த ஒரு காது கேட்டா அப்படி என்னது அது? தம்மா உண்டுங்க. தப்பா உண்டு. 2 கிலோ ஆட்டு கறி சாப்பிட சொல்லிக்கிறாங்க. 2 கிலோவா? அதுவும் அதுல 1 கிலோ குறைஞ்சா கூட கண்ணு கூடாது. 1 கிலோ 2 கிலோ நெட்டிலே இருக்கணுமா? வேற யாருன்னா கை வச்சா பைக்க கூடாதா? ஐயோ நான் மட்டும் சாப்பிட்டு வைப்பேன். டேய் ஆட்டு கறி சாப்பிட்டு உனக்கு பந்தி வச்சுக்கிறாங்க. அது கம்மாண்டு 2 கிலோ. ஐயா என்னடா தையில பிரிக்கணும். தையில பிரிக்கணும். 2வது நக்கிலி கொடுத்து போகணும். நகரி போகவே தேவையில்ல. அந்த தையில நான் பிரிக்கிறேன். ஆமாண்டா கோழி உண்டை விற்கிறவனுக்கு எனக்கு தையில பிரிக்க தெரியும். கடன் கூட வாங்கியாவது நான் லாபம் எடுத்து போனேன். ஏய் இப்போதே அந்த தையில பிச்சுக்கிறான். என்னடி தேவ சபையிலே சிறப்பாக ராட்சியமான ஆணவத்தால் இப்படிப்பட்ட தவறு செய்தால் தேவருக்கு சொந்தமான பாரிஜாதமாக வைத்து பூலோகத்திலே அர்ச்சனை செய்தனால் ஜீவன் கொண்டு இந்த தேவ சபையிலே இருப்பதற்கு அருகதை ஏற்றவன் பூலோகத்திலே பெண்ணாக பிறந்து பல இன்பத்தின் அனுபவித்து